Tamam. Keru. இங்கே பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம துபாயில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டிக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு பின்னுக்கு பேக்ரவுண்டு பார்க்கவே விளங்குது. இன்றைக்கி சுற்றி அப்படியே ஒரே பாலைவனமாக இருக்குது, ஃபுல் டெசர்ட்டாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டெசர்ட் சஃபாரி தான் வந்திருக்கோம். ஸோ துபாயில் டெசர்ட் சஃபாரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும் போது டெசர்ட் சஃபாரி தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கல்ஸ் எல்லாம் பார்க் பண்ணுற இடம் இங்கே முன்னாடி இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த டெசர்ட் சஃபாரி புக் பண்ணுறது எப்படின்னா அதுக்கான நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டூர்ஸில் வரதுனா டூர்ஸில் அவங்களும் இன்க்ளூட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களாம் இண்டிவிஜுவலாக கூட புக்கிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 3 வெரைட்டியான பேக்கேஜஸ் இருக்குது. நீங்களாம் ஓன் வெஹிக்கிளில் வரதுனா அதுவும் ஓகே. அப்படிலாட்டி நீங்கள் டாக்ஸிலையும் வரலாம், இல்லாட்டி அவங்களே இந்த டெசர்ட் சஃபாரி ஆப்ரேட் பண்ணுற ஏஜென்ட் அவங்களே பிக்கப் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பஸ் ஒன்று இருக்குங்கன்னா அவங்க வந்து நீங்கள் அவங்க கொடுக்குற லொக்கேஷனில் வந்து பிக்கப் பண்ணுவாங்க. அப்படிலாட்டி விஐபி சர்வீஸ் இருக்குது. விஐபி சர்வீஸ் வந்து அவங்களே லக்ஸரி காரில் வந்து உங்களோட வீட்டிலே வந்து பிக்கப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்ஸாக தான் இருக்குது. இப்போ நம்ம எப்படின்னா இந்த பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் பஸ் இருக்குல்ல, இந்த எல்லோ கலர் பஸ்ஸில் தான் நம்ம வந்தோம். இந்த ரேட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து இங்கே கணக்கு லொக்கேஷன்லேயே அவங்க வந்து ட்ராப் பண்ணுவாங்க. சேம் டைம் இல்லை ஆக்டிவிட்டி முடிஞ்சோடனே இந்த இடத்துலேயே வந்து அவங்க பிக் பண்ணிக்கிடுவாங்க. பிக் பண்ணி அவங்க கணக்கு நம்ம எங்கனைக்கு பிக் பண்ணாங்களோ அந்த இடத்துல ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட சிஸ்டம். ஸோ டெசர்ட் இந்த மாதிரி தான் இருக்குது, அவங்களுக்கு பார்க்கவே விளங்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட் சஃபாரி என்னென்ன பேக்கேஜஸ் என்னென்ன ப்ரைஸஸில் இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் துபாய் வந்து டெசர்ட் சஃபாரி போகிற பிளானில் இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த டீட்டெயில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலில் காட்டியிருக்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து உங்களோட ஓன் வெஹிக்கிளோ இல்லை செல்ஃப் டிரைவ் காரோ அல்லது டாக்ஸிலேயோ நீங்கள் வந்து அந்த டெசர்ட் சஃபாரி பாயிண்ட்டுக்கு போவீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து எல்லா ஆக்டிவிட்டியும் எல்லா இவெண்ட்டும் இன்க்ளூஷனோட உங்களுக்கு வந்து 30 dirham per person தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த 30 dirham வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இன்க்ளூடடாக இருக்கும். நீங்கள் வந்து செல்ஃப் டிரைவ் இல்லாட்டி உங்களோட ஓன் வெஹிக்கிளில் போகிறதா இருந்தால் நீங்கள் 30 dirham பே பண்ணி அந்த பேக்கேஜை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அடுத்தபடியான கேட்டகரியில் இருக்குது. இது வந்து டீல் 2ன்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பிக் அண்ட் ட்ராப் பை பஸ்ஸுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அது பஸ் வந்து உங்களை ஒரு காமன் லொக்கேஷனில் வந்து பிக் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே சஃபாரி பாயிண்ட்டுக்கு போயிட்டு திருப்பி நீங்கள் உங்களை வந்து நைட்டுக்கு சஃபாரி இவெண்ட் முடிஞ்சோன்னு திருப்பி உங்களை இப்போ எங்கே பிக் பண்ணாங்களோ அங்கே ட்ராப் பண்ணுவோம். ஸோ நான் காட்டின அந்த எல்லோ கலர் பஸ் வந்து அந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் தான் பிக் பண்ணோம். ஸோ நம்மளும் இந்த கேட்டகரியான பேக்கேஜில் தான் புக் பண்ணி போயிட்டு வந்திருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர் ஹெட் ஒரு ஆளுக்கு வந்து பர் பர்சன் 49 dirham அண்ட் எல்லாமே இன்க்ளூஷனாக இருக்கும். அந்த 30 dirhamல என்னென்ன இன்க்ளூடடோ அதே மாதிரி எல்லாமே இன்க்ளூடட். இதில் கொஞ்சம் ப்ரைஸ் கூட, ஏன்னா அவங்க வந்து ஒரு ஷேரிங் பஸ் ஒன்றில் வந்து பிக் பண்ணுறதுனால கொஞ்சம் ப்ரைஸ் கூட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே பாருங்கள் பிக்கப் பாயிண்ட்ஸ் அண்ட் ட்ராப் பாயிண்ட்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் துபாயில் இருக்கிறவங்களா இருந்தால் துபாயில் எங்கே பிக் பண்ணுவாங்க நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷார்ஜாவில் இருக்கிறவராக இருந்தால் ஷார்ஜாவில் எங்கே வந்து அவங்க பிக் பண்ணுவாங்க அப்படின்ட்டுன்னு பிக்கப் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பிக்கப் பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களோட அந்த பஸ்ஸில் வந்து பிக் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு கேட்டகரியாக இருக்குது. ஸோ நீங்கள் விருப்பப்பட்ட இந்த கேட்டகரியில் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் டீல் 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து அவங்க 4x4 வெஹிக்கிளில் வந்து அவங்களை பிக் பண்ணுவாங்க. அதாவது சஃபாரி பெரிய ஜீப் கேப் இருக்கும்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய ஜீப்பில் வந்து நீங்கள் ஹோட்டலில் இருக்கீங்களோ இல்லை உங்களோட வீட்டிலையோ எங்கே நீங்கள் அக்கமடேட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே வந்து அவங்க வந்து உங்களை அங்கேயே பிக் பண்ணி அண்ட் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை அங்கே உங்களோட வீட்லேயோ இல்லை ஹோட்டல்லையோ அங்கே அக்கமடேஷன்லேயோ உங்களை அங்கேயே ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ இது எக்ஸ்பென்சிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4x4 வெஹிக்கிளில் உங்களுக்குன்னு ப்ரைவேட்டாக ஒரு வெஹிக்கிள் வாரதுனால
அவங்க டூர் ஆப்ரேட்டர்ஸே அவங்க அது வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ நீங்கள் 85ன்னு போட்டிருக்குன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் நெகோஷியேட் பண்ணலாம். நீங்கள் மேலே உள்ள 49 dirhams கூட நெகோஷியேட் பண்ணலாம். அண்ட் 30 dirhams கூட நீங்கள் முடிஞ்சால் நெகோஷியேட் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 5 dirhams 10 dirhams நீங்கள் வந்து இதில் டிஸ்கவுண்ட்ஸ் எடுக்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. இது எதுவுமே ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை. இந்த ப்ரைஸஸ் எல்லாமே சீசனுக்கு சீசன் சேஞ்ச் ஆகும். துபாயில் உள்ள நல்ல சீசன் வின்டர் சீசனில் இது வந்து இந்த ப்ரைஸ் எல்லாமே ஹையராக இருக்கும். அண்டு சம்மர் கிட்ட இந்த ப்ரைஸஸ் எல்லாம் குறையும். ஸோ நீங்கள் வந்து இதை பயம் இல்லாமல் நெகோஷியேட் பண்ணி வாங்கலாம். நீங்கள் நெகோஷியேட் பண்ணக்கூடியது இருந்தால் நெகோஷியேட் பண்ணலாம் கட்டாயம். ஸோ ஒரு 5 dirhams 10 dirhams உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் எடுக்கலாம். சரியா? ஸோ இதுதான் கேட்டகரிஸ். மற்றபடி இந்த ட்ராப் அண்ட் பிக்கப் இந்த மெத்தட்னால தான் இங்கே உங்களுக்கு வந்து கேட்டகரிஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. மற்றபடி உங்களுக்கு இதில் இன்க்ளூஷன் ஆன பேக்கேஜஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதையும் தவிர விஐபி பேக்கேஜஸ்னு வேறையாக இருக்குது. ஸோ விஐபி பேக்கேஜஸ் இதையும் விட எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பர் ஹெட் 150 dirhams to 200 dirhams மாதிரி விஐபி பேக்கேஜஸ் வரும். அதையும் கூட நீங்கள் நெகோஷியேட் பண்ணி எடுக்கலாம். விஐபி பேக்கேஜில் ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா இதே மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் 4x4 வந்து அவங்க பிக் பண்ணி உங்களோட ப்ரைவேட் ஜீப் ஒன்று வரும், அதில் பிக் பண்ணி ட்ராப் பண்ணுவாங்க. அண்ட் சேம் டைம் அங்கே ஈவெண்ட்ஸ்லையும் உங்களுக்காக தனியாக வந்து அவங்க வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் புஃபேயில் போய்ட்டு க்யூவில் நிற்க தேவையில்ல. அந்த சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷலாக நடக்கும். உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு குஷன் சீட்ஸ் வந்து கொடுக்கப்படும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷல் சர்வீஸ் வந்து உங்களுக்கு விஐபி பேக்கேஜஸில் இருக்கும். மற்றபடி ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்குமே காமன் ஈவெண்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பேக்கேஜஸ் விருப்பமோ அதை வந்து உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எது அஃபோர்டபுள் ஆகுதோ அண்ட் உங்களோட டைம்ஸ் அதெல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும், எஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி பேக்கேஜ் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குவாட் பைக்ஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ குவாட் பைக்ஸ் வந்து அந்த உங்களோட பேக்கேஜில் வந்து இன்க்ளூஷன் ஆகாது. குவாட் பைக்ஸ் வந்து நீங்கள் வேறு தான் பே பண்ணி எடுக்கணும். ஸோ பேக்கேஜில் நீங்கள் 30 dirham அல்லது 50 dirhamனு எடுத்திங்கன்னா குவாட் பைக் வந்து நீங்கள் ப்ரையராக வந்து நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும். நீங்கள் அங்கே ஸ்பாட்டில் போயிட்டு கணக்கு அந்த டெசர்ட் சஃபாரி ஸ்பாட்டில் போயிட்டு குவாட் பைக் எடுக்க போனீங்கன்னா நீங்கள் ப்ரையராக இந்த பேக்கேஜில் எடுக்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக ஒரு இப்போ 20 dirhams மாதிரி கூடுதலாக தான் வரும். ஏன்னா நீங்கள் பேக்கேஜில் ப்ரையராக வந்து பேக்கேஜோடே புக் பண்ணிங்கன்னா நீங்கள் நெகோஷியேட் பண்ணி டிஸ்கவுண்ட்டோடு எடுக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பாருங்கள் குவாட் பைக்ஸ் வந்து சிங்கிள் சீட்டை 75 dirhams போட்டிருக்காங்க, டபுள் சீட்டை வந்து 100 dirhams போட்டிருக்காங்க. ஸோ குவாட் பைக்ஸ்னால் என்னென்னா நீங்கள் ஸ்டார்ட்டில் வீடியோவில் பார்த்துட்டு ஒரு பைக் ரைடு ஒன்று இருக்கும், அதுதான் குவாட் பைக்ஸ். ஸோ நீங்கள் விருப்பம் இல்லாட்டி இதை எடுக்க தேவையில்லை. இது நீங்கள் ரைட் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் இது வந்து எடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. உங்களுக்கு இது ரைட் பண்ண ஆசையாக இருந்தால் இது வந்து நீங்கள் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இவ்வளோ நேரம் டெசர்ட் சஃபாரி பேக்கேஜஸ் எவ்வளோ, என்ன மாதிரி ப்ரைஸஸ், என்னென்ன இன்க்ளூட் ஆகுது, என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜஸில் என்னென்ன இவெண்ட்ஸும் அண்ட் என்னென்ன என்டர்டைன்மெண்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் இன்றைக்கி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அன்றைக்கி ஒரே நாளில் நடக்கும். ஸோ எதுவும் மிஸ் ஆகாது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டியூன் பேஷிங் அண்ட் சேண்ட் போர்டிங், ஷார்ட் கேமல் ரைட் அண்ட் புஃபே இருக்கும், அன்லிமிட்டெட் புஃபே, ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அண்ட் ஹென்னா டேட்டூ இருக்கும். உங்களுக்கு அரபிக் ட்ரெஸ் இருக்கும், அன்றைக்கி அரபிக் ட்ரெஸ் போட்டு உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சன்செட் ஃபோட்டோகிராஃபிஸ் இதெல்லாமே பேக்கேஜில் இன்க்ளூடட், நீங்கள் வந்து செப்பரேட்டாக பே பண்ண தேவையில்லை. அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஷோன்னு பார்த்தீங்கன்னா 2 பெலி டான்ஸ் இருக்கும் அண்ட் 2 அரபிக் ஷோ இருக்கும் அண்ட் 5 ஷோஸ் இருக்கும், டனூரா ஷோ. ஸோ இதில் உள்ள சில இவெண்ட்ஸும் சில என்டர்டெயின்மெண்ட் ஷோஸ் அதுகளை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்களுக்கு வீடியோ கிளிப்ஸாக எனக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அது என்னென்ன ஷோஸ் அப்படிங்கிறது அந்த வீடியோ கிளிப்லேயே கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு ரொம்பவே ஐடென்டிஃபை பண்ணிக்க ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கும் இந்த துபாய் டெசர்ட் சஃபாரி புக் பண்ணணுமா இருந்தால் மறந்துடாமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டூர் ஆப்பரேட்டர்ஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த கமெண்ட்லேயே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த துபாய் டெசர்ட் சஃபாரி. தேர் வி கோ.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் துபாய் டெசர்ட் சஃபாரி எப்படி புக் பண்ணுறது அண்ட் per person காஸ்ட் எவ்வளோ வருது அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன மாதிரி அண்ட் அந்த பேக்கேஜில் என்னென்ன இவெண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகுது அண்ட் என்ன என்டர்டெயின்மெண்ட் இன்க்ளூட் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் என்னோடய டெசர்ட் சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தும் சில கிளிப்ஸை சில இவெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்காக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட கண்டினியூவேஷனை நான் வந்து டெசர்ட் சஃபாரி பார்ட் 2 அப்படிங்கிற ஒரு புதிய வீடியோவில் உங்களுக்காக தர்றதா இருக்கேன். ஸோ டெசர்ட் சஃபாரி பார்ட் 2 வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெசர்ட் சஃபாரி பார்ட் 2 மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது இதோட கண்டினியூஷனாக இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் டைம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ நைட் டைமில் டெசர்ட் என்ன மாதிரியான வைப்பை கொடுக்க போகுது அண்ட் டெசர்ட் சஃபாரியில் நைட் டைமில் என்னென்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்க போகுது, அதாவது நம்ம பார்த்த மாதிரி பெலி டான்ஸ், டனூரா டான்ஸ் அண்ட் ஃபயர் ஷோ, இந்த மாதிரி அட்ராக்டிவான சில என்டர்டெயின்மெண்ட்ஸ் டெசர்ட் சஃபாரியில் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸை நான் உங்களுக்கு டெசர்ட் சஃபாரி பார்ட் 2ல் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்ட் 2வை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதோட நம்ம லிசன் டு ஜே சேனலில் டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மீண்டும் துபாய் டெசர்ட் சஃபாரி பார்ட் 2ல் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் டேக் கேர், பை பாய்.